இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவனுக்கும் இந்துக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. தாலி பிரிச்சு போகணும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இந்த ஆள் இப்படிலாம் யோசிக்க மாட்டாரே. எதுக்கு இவன் மேல திடீர்னு இப்படி அக்கறை காட்டுறாரு? சுகுணா, சொல்லுங்க. இந்த ஃபங்க்ஷன் ஏனோ தான் நடக்கூடாது. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். அதுவும் ரொம்ப கிராண்டா இருக்கும். சரிங்க. நீ ஒன்று பண்ணு. 15 பவுன்ல தாளிச்சாங்க. சாப்பாடுலாம் சும்மா தடபடலாம் இருக்கும். அதுவும் எல்லா ஏற்பாடும் பெருசா இருக்கணும். இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தனும் கிருபா வீட்டோட தரம் என்னன்னு தெரியும். நம்ம வீட்டில் பிறந்த ஒருத்தருடைய ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கணும். புரியுதா? ஏதாவது குறை இருந்துச்சு? இல்லங்க, அதெல்லாம் நான் சரியா பாத்துக்கிறேங்க. இந்த பாரு, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோ. சரிங்க. இது வேறையா? இவனை அடிமையா வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் பண்றாங்க. இனி இவன் என்ன பண்ண போறானோ தெரியலையே. ஜெயந்தி, பக்கத்துல ஏதாவது நல்ல ஜவுளி கடையா விசாரி. நம்ம இந்துக்கு நல்ல பட்டுப்புடவையா எடுக்கணும். அதோட கர்ணாவுக்கு பட்டு வேட்டி சட்டையும் எடுக்கணும். அவர் சொன்ன மாதிரி 15 பவுண்ட்ல தாலி சரடி எடுக்கணும். சரிக்கா? இங்க பாருங்க, இங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும். கண்டிப்பா. தோரணம் கட்டுறது, பந்தல் போடுறது, சாப்பாடு பரிமாறுறதுன்னு எல்லா வேலைகளையும் பிரிச்சு பாத்துக்கோங்க. என்ன ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன கேட்டுக்கோங்க. ஏய், நீ மாப்பிளடா, உனக்கு எந்த வேலையும் கிடையாது. அண்ணே, அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் என்ன வேலைக்காரன்னு சொன்னாலும் அண்ணன் எப்பவுமே என்ன இந்த வீட்டுல ஒருத்தனாதான் என்ன நினைக்கிறார். ஆமா, இவன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அண்ணன் அவர் கூட பிறந்த தம்பியாதான் அண்ணி என்ன நினைக்கிறாரு. அதனாலதான் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை நடத்துறாரு. அவர் குணமே குணம் அண்ணி.